மரணத்தை வெல்லும் மார்கழியின் சிறப்புகள். காஞ்சிபுரம் அருகே உள்ள கிராமம் ஒன்றில் பரமேசன் என்ற பக்தன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தினமும் வழிபாடு செய்யும் பழக்கத்தில் இருந்தான். குறிப்பாக மார்கழி மாதத்தில் அவன் மிகவும் உற்சாகமாக கோவிலுக்குச் சென்று திருப்பாவை பாடல்களையும் திருவெம்பாவை பாடல்களையும் பாடிக்கொண்டிருந்தான். ஒருமுறை மரணமெல்லாம் வெல்லும் மார்கழி மாதத்தின் சிறப்புகள் பற்றி கேள்விப்பட்ட பரமேசன், எதற்கு இது பெரியதாக கருதப்படுகிறது என்று அறிய ஆர்வமாக இருந்தான். அவன் பக்தி வழியில் இருக்கும்போது பழைய கோவிலின் மூல மந்திரிகளை சந்திக்கவும் தீர்மானித்தான். மார்கழி மாதம் தெய்வீக சக்தி மிகுந்த மாதமாகவும், இந்த மாதத்தில் வாழும் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் யுகங்களில் வாழ்ந்த நன்மையைத் தரும். இதுவே தெய்வீக காலம். மரணம் கூட இந்த மாதத்தில் உள்ள பக்தர்களின் ஆன்மாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த வார்த்தைகள் பரமேசனை பாதித்தன. அவன் மொத்த சமயத்தில் தினமும் காலை முதலே மார்கழி மாசத்தின் ஒளியில் தன்னை மூழ்கடிக்கிற வழிபாடுகளால் மகிழ்ந்தான். ஒரே நேரத்தில் அவன் கிராம மக்களுக்கு இந்த பற்றையை பரப்பியும் தன் வாழ்வின் சிறப்பாக வாழ்ந்தான். மார்கழியில் இருந்து கிடைக்கும் ஆன்மீக சக்தி மரணத்தை வெல்லும் இறைவன் நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்கிறது என்று அனைவரும் உணர்ந்து கொண்டனர்.